ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 5ல் முடியக்கூடிய எந்த ஒரு நம்பருக்கும் ஸ்கொயரை வெறும் ஒரே செகண்டில் நீங்கள் சொல்கிற டைமில் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 45 × 45 இதுக்கு நான் 2025 அப்படின்னு சொல்கிறேன். சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு 65க்கு 4225 சொல்கிறேன். சார், நீங்கள் மனப்பாடம் உணவை பண்ணி சொல்லலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் தோணலாம். இல்லை, எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கு என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரே செகண்டில் போட முடியும். அதுக்கு ரெண்டு ரூல்ஸ் மட்டும் இருக்குது. முதல் ரூல்ஸு, அதாவது அந்த யூனிட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதோட சம் கூடுதல் பார்த்திங்கன்னா 10 வரணும். ரெண்டாவது ரூலு, ரிமைனிங் டிஜிட்டு சேமாக இருக்கணும். அதாவது 10th பிளேஸ் அது வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னது, இப்போ நம்பர் எடுத்துக்கோங்களேன், 45 × 45 எடுத்துக்கோங்க. 5 × 5 25 அப்படின்னு போட்டுக்கலாம். ரிமைனிங் டிஜிட் 4, அப்போ 4க்கு அடுத்த நம்பர் 5, 4 5s are 20, அப்போ ஆன்சர் 2025 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் மற்ற எல்லா நம்பரும் போட போகிறோம். இப்போது 15 × 15 225, 25 × 25 625, 35 × 35 1225, 55 × 55 3025. இப்போ 75 85 95க்கு நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இது இந்த நம்பருக்கு மட்டும் இல்லை, நான் சொன்ன அந்த கண்டிஷன் மட்டும் கவனிச்சுக்கோங்க. அப்போது 5 + 5 மட்டும் 10 இல்லை, நீங்கள் 3 7 கூட்டினாலும் 10 தான், 2 8 கூட்டினாலும் 10 தான். அப்போ யூனிட் பிளேஸில் இந்த மாதிரி 10ஓட காம்பினேஷன் வரக்கூடிய எல்லா நம்பருக்குமே இந்த லாஜிக்கை பயன்படுத்தி வெறும் ஒரே செகண்டில் உங்களோட கணக்கை போட முடியும். ஓகேவா? இப்போ நம்பர் எழுதுகிறாங்க, இப்போ பாருங்கள். இப்போ 74 × 76. இப்போ யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10 வந்துடும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. 7 7 ஈக்குவல், செகண்ட் கண்டிஷன் ஓகே. அப்போ டைரெக்டாக நம்ம இந்த லாஜிக் அப்ளை பண்ண முடியும். 4 6 are 24 அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 7 7உடைய தொடரி 8 7 8ஐயும் கூட்டு பெருக்கினீங்கன்னா 56. அப்போ 5624 தான் இதுக்கான விடை. இப்போ பாருங்கள், 83 × 87. இப்போ இதுவும் அதே லாஜிக்கை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா 7221 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த நம்பர் கவனிங்களேன், 91 × 99. இப்போ நம்ம லாஜிக்கு அப்ளை பண்ணும்போது 9 9 9 × 10 90 அப்படின்னு போடுவோம். அப்போ இது ஒரு சின்ன எரர் வரும். அதனால் இந்த 9 போடுறோம் இல்லையா, அந்த 9க்கு முன்னாடி 0 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக ஆன்சர் வந்துடும். இது மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ நான் கீழே ஒரு நம்பர் சொல்கிறேன், இதை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். 63 × 67. இதுக்கான விடையை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.